உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் ஆண்களுக்கான மருத்துவம். ஆண்களுக்கு இப்போ விந்து தண்ணியாக போயிடுது, அதனால் குழந்தை பிறக்கலன்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு தொலைபேசியில் கேட்குறாங்க. அதுக்கான மருத்துவம் இது ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறத விட நம்ம நிலையத்து மூலயமா தெரிவிக்கிறது ரொம்ப சிறப்பானது. இதுக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எத்தனை வகை மருந்துகள் எடுத்தாலும் அது திருப்பி மீண்டும் அந்த விந்தானது கட்டாமல் தண்ணியாகி உடஞ்சிருது அப்படின்றாங்க. அப்போ அணுக்களே இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கு 80 மில்லியன் அணுக்களாவது இருக்கணும், அது 10 மில்லியனு இல்லைன்னா 0 இதுக்கு போயிடுது. அந்த அளவுக்கு இருக்கிறதால அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் சாப்பிடணும். உணவு பழக்கத்தில் தான் சரி பண்ணணும். இப்போது இன்றைக்கி இருக்கிற முட்டையை பார்த்திங்கன்னா, அந்த முட்டையை வச்சா பொரிக்கவே பொரிக்காது, இந்த கோழியை வச்சோம்னாலும் பொரிக்கவே பொரிக்காது. அப்போது அது ரெண்டுமே என்ன செய்யுது, ரெண்டும் பொரிக்காதது. அது விதையில்லா முட்டைன்னு சொல்லுவோம். அது என்னன்னா அடுத்து மீண்டும் அந்த முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்காது, அந்த கோழியிலேருந்து எந்த குஞ்சும் பொரிக்காது. அந்த இரண்டையும் நம்ம சாப்பிட்றதால நமக்கும் அந்த அணுக்கள் இல்லாமல் போயிடுது. அது இல்லாமல் விதையில்லாத பழங்கள் சாப்பிட்றாங்க. விதையில்லா பழங்கள் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான் வரும். விதையில்லா பழங்கள்னால் இன்றைக்கி இருக்கிற வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட சீட்லெஸ் பழங்கள், விதையில்லா பழங்கள், விதையில்லா திராட்சை, விதையில்லா மாதுளை, விதையில்லா பொருட்கள் எல்லாமே நம்ம விதையில்லாமல் போகிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. முந்தி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 16 குழந்தை 18 குழந்தை பிறந்துச்சு. அதனால் குடும்ப கட்டுப்பாடு வச்சாங்க. அந்த குடும்ப கட்டுப்பாடு வச்சதுக்கு காரணமே ஒவ்வொருத்தர் வீட்டினுடைய குழந்தைகளுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு குழந்தை கூட இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி சைனாவில் பார்த்திங்கன்னா அந்த கட்டையை எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்துட்டாங்கன்னா, இனிமேல் யாருக்கும் குழந்தை பிறக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த உணவுலேயே குழந்தை பிறக்க விடாமல் செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எல்லா வகை உணவுலேயும் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. முந்தைய சிகரெட்டு பிடிச்சா மட்டும்தான் குழந்தை பிறக்காதுன்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. குடிக்கிறவங்களுக்கும் இல்லை, சிகரெட்டு பிடிக்கிறவங்களுக்கும் இல்லை. இன்றைக்கி காய்கறியில், பழங்களில், அரிசியில் எல்லாத்துலேயுமே விஷத்தன்மையை கூட்டினதால் அணுக்கள் அதையும் மீறி ஒரு சில இது இருக்குன்னா அது தெய்வத்தினுடைய சக்தி. அவங்க சில பேர் இயற்கை உணவு எடுத்துருக்கிறதால தான் அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மாமிசம் சாப்பிட்றவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணாலே அந்த பெண்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த மாமிசங்கள் சாப்பிட்டதால் அவங்க குழந்தைங்கள் கருப்பையில் கட்டி வந்துடுது, மார்பகத்தில் புற்று வந்துடுது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆண்களுக்கோ எண்ணிக்கையே இல்லை, அணுக்களே இல்லை. இன்றைக்கி கல்யாணம் முடிச்சுட்டு இன்றைக்கி குழாய் மூலயமா குழந்தை பெற்றுக்கிறணும், அந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்கிறோம், அந்த இதில் போகிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு சரியாகலை. கர்ப்பப்பை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுது. அந்த அளவுக்கு இந்த உணவில் தான் இருக்குது. இந்த உணவு சரியாகணும், அப்போ தான் உடல் சரியாகும். நம்ம இன்றைக்கி வயல்லையே உட்காந்துருக்கோன்னா ஏன்னா இயற்கை உணவு தயாரிக்கப்பட்ட இடத்துல நம்ம உணவு உற்பத்தியான பொருட்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அந்த உறுப்புகள் நமக்கு பலமாகும். கருக்களை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 5 மாதத்துலேயும் 7 மாதத்துலேயும் குழந்தைகள் பிறந்துடுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கருப்பை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. இந்த பிராய்லர் கோழிகளை சாப்பிட்டு அதனுடைய முட்டைகள் சாப்பிட்றதால அவங்களுக்கு ஏற்படுற அந்த உடல் பாதிப்பு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பில் பலமே இல்லை. இடுப்பில் பலம் இல்லாதவங்க குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இவங்களுக்கெல்லாம் விந்துக்களினுடைய எண்ணிக்கை சரியாகாமல் போயிடுது. எண்ணிக்கை சரியாகாமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பே குறைஞ்சிருது. இதில் விந்துக்கள் அதனுடைய உந்தி செல்லும் அளவு எவ்வளவு, அடர்த்தி எவ்வளவுன்னு ஒவ்வொரு இதுக்கு இப்போ நீ கணக்கு வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடர்த்தியே இல்லாமல் போச்சுன்னா அந்த உந்தி செல்லும் அணுக்கள் இல்லாமையே போயிடுது. அந்த விந்துக்களில் எந்த ஒரு உயிரணுக்களும் இல்லாமல் போயிடுது. அதனால தான் அவங்களுக்கான மருத்துவம். அதில் ஒரு முக்கியமான மருந்தாக முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூ ஆண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது, பெண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. முருங்கைப்பூ விந்துக்களை கட்ட செய்யக்கூடியது, விந்துக்களை கட்டியாக்க தன்மை கூடியது. இதோடு சேர்ந்து நம்ம நொச்சி, இது 5 நொச்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலையிலையும் 5 இருக்கும். அதில் நொச்சிப்பூ, இந்த நொச்சிப்பூ 5 நொச்சிப்பூ, இந்த 5 நொச்சிப்பூ இது ரெண்டையும் பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து நம்ம மிளகு, இந்த மிளகையும் பயன்படுத்துகிறோம். இது கூட சேர்ந்து பால் சேர்க்கணும். இந்த பால் சேர்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு விந்தில் கட்டித்தன்மை, அதனுடைய அடர்த்தியை மறுபடியும் கூட்ட செய்யும். முருங்கைப்பூவினுடைய தன்மை விந்துக்களை அதிகரிக்க செய்யும். விந்துகளில் உள்ள நீர்த்த தண்ணியை வெளியேற்றி அதனுடைய அடர்த்தியை அதிகரிக்கும்.
அதே மாதிரி நொச்சிலே வந்து 5 இலை நொச்சி இருக்குது, 3 இலை நொச்சி இருக்குது, நீல நொச்சி இருக்குது. இதில் 5 இலை நொச்சி வந்து சிறப்பு வாய்ந்தது. அந்த 5 இலை நொச்சியினுடைய பூக்களை எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த பூக்களை எடுத்து பயன்படுத்தும் போது ஆண்களுக்கு உண்டான எல்லா குறைபாடுகளையும் சரி பண்ணக்கூடியது. ஏன்னா பூக்கள் எல்லாமே வந்து ஆண்களுக்கு நல்லதை செய்யக்கூடியது. பூக்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து நம்ம மருந்தாக தயாரிக்கும்போது அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது, ஆண்மையை தூண்டக்கூடியது. அதனால் ஆண்களுக்கு உண்டான முழு வீரியமும் கிடைக்கும். அந்த முழு வீரியம் கிடைக்கணும். அந்த அணுக்களில் வந்து அந்த விந்தில் வந்து தண்ணித்தன்மை இல்லாமல் கட்டித்தன்மை இருந்தால் தான், அந்த கட்டித்தன்மையில் தான் உயிரணுக்கள் அதிகமாக இருக்கும். அது உந்தி செல்லக்கூடியது. அதில் அந்த உந்தி செல்லக்கூடிய உயிரணுக்கள் அந்த மொட்டிலிட்டி பவர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த உந்தி செல்றது வந்து அதிகமாக இருந்தால் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த தன்மை இருக்கிறவங்களுக்கு அந்த தன்மை உண்டாகிறதுக்கான மருத்துவம் இது. அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்க்கலாம். இந்த நொச்சிப்பூவை வந்து உருவி எடுத்துக்கணும். நொச்சி இலை தேவையில்லை, இதனுடைய பூக்கள் மட்டும் போதுமானது. இந்த பூவை எடுத்து தான் நம்ம இப்போ மருந்தாக பயன்படுத்த போகிறோம். பூக்கள் உள்ள மகரந்த சேர்க்கை எல்லாம் சேர்ந்து தான் இந்த வந்து ஆண்களுக்கு உண்டான அணுக்களை கூட்டக்கூடியது. அதோடு சேர்ந்து இந்த முருங்கைப்பூவை சேர்க்குறோம். முருங்கை மொட்டு பூ எல்லாம் சேர்க்கலாம். இந்த பூக்களை வந்து அரைக்கிறத விட கையில் கசக்கினோம்னா ரொம்ப நல்லது. இந்த கையில் கசக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. கையே உரம் செத்து போயிருக்கு, அவங்களுக்கு வந்து ரத்தம் செத்து போயிருக்கு. ஆனால் இதை வந்து கையில் கசக்கினோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா அதனுடைய தன்மைகள் அப்படியே கிடைக்கும் அந்த பாலில். முருங்கைப்பூவும் நொச்சிப்பூவும் சேர்ந்து கசக்கியாச்சு. கசக்குனது வந்து தூள்களாக நிற்கிது. இந்த தூள்களை வந்து நம்ம பாலோட கலந்து குடித்தோம்னா நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மென்று சாப்பிடும்போது அதனுடைய முழு சாரமும் வந்து நம்ம உடலில் போய் சேரும். இந்த சாரத்தோடு சேர்க்கணும். அப்போ தான் வந்து இது வந்து சரியாக வரும். இது கூட நம்ம பால் சேர்க்குறோம். நொச்சிப்பூ முருங்கைப்பூ இது ரெண்டும் கலந்த கலவையை அம்மியில் அரைச்சோம்னா அம்மியிலே ஒட்டிக்கிறோம். அதனுடைய அளவு முறை நம்ம எவ்வளோ வச்சாலும் அந்த கல்லில் ஒட்டிக்கிறோம். அதனால் கையில் கசக்கணும். கையில் கசக்க முடியலன்னா லேசாக வந்து கரண்டியில் வச்சு மசிச்சாலே போதும். அது ஏன்னா கசங்கிரும். அதை வந்து பாலில் இந்த மாதிரி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்த பாலில் ஊற விடணும். ஏன்னா அதனுடைய தன்மைகள் பாலில் வந்து சீராக பரவணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேனோ அல்லது பனை வெல்லமோ சேர்த்து காலை மாலை 2 வேளை குடித்து வந்தால் இது ஒரு 15 நாளை குடித்தாலே விந்து கட்டியாகும். விந்தினுடைய அடர்த்தி வந்து அதிகரிக்கும். அடர்த்தி அதிகரிக்கும் போது எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஏன்னா அந்த அணுக்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்காது. அதனால் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, விந்து வந்து தண்ணியாக இருக்கிறது, அந்த தண்ணியாக இருக்கிறது கட்டியாக்கணும்னா எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உணவு பழக்கங்களை முதல்ல மாற்றணும். நல்ல உணவுகளை சாப்பிடணும். சத்தான உணவுகள் எடுத்துணும். சத்தான உணவுனா இன்றைக்கி இருக்கிற சாதாரண அரிசி இல்லாமல் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை சாப்பிட்ணும். சிறு தானியங்களை சாப்பிட்ணும். சிறு தானியத்தை சாப்பிட்றத விட்டுட்டு சிட்டுக்குருவியை சாப்பிட்றோம், சிட்டுக்குருவி லேகியத்தை சாப்பிட்றோம் நிறைய பேர் சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி எப்படி வந்துச்சு? சிட்டுக்குருவி சிறு தானியங்களை சாப்பிட்டு அதுக்கு வந்து அதிக அளவு சக்தி வந்துச்சு. அதே போல் சிட்டுக்குருவி சாப்பிட்ற அந்த சிறு தானியங்களை நம்ம சாப்பிட்ணும். இன்றைக்கி சிட்டுக்குருவி இல்லைன்றாங்க. சிட்டுக்குருவி இருக்குது. எங்கு சிறு தானியங்கள் விளைவிக்கிறாங்களோ அங்கே தேடி போயிடுச்சு. இங்கே சிறு தானியங்கள் விளைவிக்காததால் இங்கேருந்து அதுக்கான உணவு கிடைக்காதா? அது உணவு கிடைக்கும் இடத்த தேடி போயிடுச்சு. தவிர அதெல்லாம் இறக்க கிடையாது. வேறு இடத்துல இடம் பெயர்ந்துருச்சு. இப்போ இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து உணவு தானியங்கள் உற்பத்தி குறைஞ்சிட்டே வருது. உணவு தானியம் உற்பத்தி குறையிறதால மனிதர்களும் இடம் பெயர்ந்து தான் ஆகணும். நீ போகிற காலத்தில் அரிசியோ நெல்லோ வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விலைக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இன்னொரு 10 வருஷத்து காலத்தில் விவசாயி தான் ஆட்சி செய்ய போகிறான். விவசாயி கையில் போய் எல்லாரும் தொங்கி நிற்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உணவே இல்லாமல் போக போகுது. ஏன்னா ஒரு சில விவசாயிகள் விவசாயம் செய்கிறாங்க. அந்த விவசாயிகளும் இன்றைக்கி வந்து இயற்கை உரம் போட்டு தயாரித்தாங்கன்னா அவங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. இன்றைக்கி விவசாயிக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா விவசாயினா கேவலமாக நினைக்கிறாங்க. ஆனால் இனி போகிற காலத்தில் உழுதுண்டு வாழ்வார் மற்றவரெல்லாம் அவர் பின் தொழுதுண்டு செல்வாருன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி வரும். அது இனிமேல் தான் அந்த காலம் திரும்புது. அதனால தான் சொல்கிறேன், நல்ல உணவுகளை சாப்பிட்டோம்னா விந்துகள் நல்ல சேகரிப்பாகும். உடலில் வந்து உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமானால் தான் அந்த அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். சாப்பிட்ற உணவில் எதுவுமே இல்லைன்னா அந்த அணுக்களினுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக குறைஞ்சிரும். அவங்களுக்கு வந்து தண்ணீர் தன்மையாக இருக்குமே தவிர கட்டித்தன்மை வராது. கட்டித்தன்மை வரணும்னா உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கணும். அவங்க நாட்டு மாட்டு பால் அல்லது ஆட்டுப்பால் எடுத்துக்கிறணும். அதோடு சேர்ந்து இந்த முருங்கைப்பூவும் நொச்சிப்பூ 5 இலை நொச்சிப்பூ
சாதாரண நொச்சிப்பூ விட ஐந்தலை நொச்சி, அந்த ஐந்தலை நொச்சி எல்லா இடத்துலையும் கிடைக்காது. சில இடத்துங்களில் தான் இந்த ஐந்தலை இருக்கும். ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாததால் அவங்க வந்து நிறைய தேடி போகிறாங்களே தவிர அது சரியான முறையில் செய்கிறதில்ல. இதை சாப்பிடும் பொழுது கிழக்க சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி தான் சாப்பிடணும். சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கூடும். உடல் ஆரோக்கியம் கூடும் பொழுது நம்ம எல்லா சத்துக்களும் வரும். அதே நீங்கள் மேற்க இருந்து சூரியன் மறையும் திசை நோக்கி நின்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அணுக்கள் எல்லாம் இறந்து போயிடும். அதனால் சாப்பிடும் பொழுதும் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி நீங்கள் சாப்பிடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் திருத்தணியை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் எழுதியுள்ளார். 10 வருடமாக அவருக்கு காலில் புண் வந்து ஆறவே இல்லை. அது குழி புண் ஆயிடுச்சு. கால் நடக்க முடியல. நிறைய மருத்துவம் பார்த்தாச்சு. கால் நரம்புகளில் வந்து ரத்த ஓட்டம் குறையாயிடுச்சின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ரத்தம் ஓடலனும் அந்த புண்ணு ஆறலை அப்படின்னாரு. அந்த புண்ணு ஆறாமல் ஒரு காலை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணால் ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னொரு கால் அதே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. முதல்ல வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நம்ம வயிறுக்கு சரியாக வர அளவுக்கு எடுக்கணும். அதை குறைவான அளவுக்கு நம்ம எடுத்தோம்னாலே ரத்தம் குறைஞ்சிரும். ரத்தம் குறைஞ்சா நீங்கள் அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம உடம்புல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 90% அளவுக்கு ரத்தம் இருக்குன்னா 50% அளவு ரத்தம் இருந்தால் ஒரு பக்கத்தை பாதியை அந்த உடம்பே போட்டுட்டு இந்த இடுப்பு கீழே ரத்தம் வேண்டாம், நம்ம மேலே மட்டும் செயல்படுறதுக்கு மட்டும் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மேலே மட்டும் கம்ப்யூட்டர் தட்டுறது, மேலே பார்க்குறது, கீழே கால் அசைவு எதுவுமே பார்க்குறதில்ல. அப்போ கால் மடங்கி இருக்கிறதால கீழே ஓடுற ரத்தம் சரியாக ஓடாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை லேசாக காலை லேசாக ஆட்டிக்கிறணும். இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு டீ சாப்பிட்ற மாதிரியே வேறு ஏதாவது ஃபோன் எடுக்கிற மாதிரி ஒரு 2 எட்டு நடந்துட்டு வந்து திருப்பி உட்காந்தாங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் சீராகும். காலையில் உட்காந்தது சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் கீழே இறங்காது. கீழே போன ரத்தம் மீண்டும் வந்து நம்ம இருதயத்துக்கு வரணும். அப்போ வந்து இந்த மடிப்பு கால் உட்காந்துருக்கிறதால இந்த இடுப்புக்கிட்ட இருக்கிற மடிப்புலேருந்து மேலே ஏறும்போது இரத்த குழாய்கள் மடங்கி இருக்கும். அதையும் மீறி மேலே ஏறணும்னா அந்த இரத்த குழாய்கள் மேலே ஏறணும்னா கீழே வந்து நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல கீழே ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூல் மேலே காலை தூக்கி வச்சு இந்த கெண்ட சதைகள் மட்டும் சொல்லுவோம், அந்த கால் முட்டிங்காலுக்கு பின்பக்கம் இருக்கிற இடத்துல அந்த சதைகள் கால் ரெண்டையும் அழுத்துற அளவுக்கு பெஞ்சில் காலை வச்சோம்னா அந்த கால் அழுத்தும் போது காலில் போன ரத்தம் மீண்டும் வந்து இருதயத்துக்கு வரும். அப்போ வந்து நரம்பு சுருள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த முறையை செய்யாதால அவருக்கு வந்து கீழே ரத்தம் ஓடுறது நின்று புண்ணு ஆறாமல் இருக்குது. புண்ணு ஆறலைன்னா அந்த புண்ணில் வந்து ரத்தம் வரலன்னு அர்த்தம். எந்த ஒரு புண்ணில் ரத்தம் வருதோ அந்த புண்ணு சீக்கிரம் மாறும். ரத்தம் வரலைன்னா அங்கே வந்து புண்கள் இல்லை, அதிக அளவு தீமை செய்யக்கூடிய செல்கள் உற்பத்தி ஆகி அந்த இடத்த வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை வந்து அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த புண்கள் வந்து அதிகமாகும். அந்த இடத்துல சிறு தும்பைன்னு சொல்லுவோம். சிறு தும்பையை அரைக்கக்கூடாது, அப்படியே லேக்கிறோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா உள்ள புண்கள் வந்து கொஞ்சம் வெளுத்து போய் கொஞ்சம் ஒரு மாதிரியா தெரியும். பார்க்கவே வந்து கொஞ்சம் புண்ணு வந்து கொஞ்சம் ஆறுற நிலைமைக்கு வந்திருக்கும். ஏன்னா அந்த சிறுதும்பை ஒரு இரவுக்குள் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்போ எந்த அளவுக்கு அந்த சிறுதும்பையினுடைய நன்மைகள் நமக்கு இருக்குது, அது காலடியில் தான் இருக்குது சிறுதும்பை. இது எங்கே எல்லா இடத்துல கிடைக்கும்னா சிறு சிறு வாய்க்கால்கள் ஓடுற இடத்துலையும் அந்த ரோட்டோரத்துலையும் நிறைய கிடைக்கக்கூடியது இந்த சிறுதும்பை. இந்த சிறுதும்பையை கசக்கி அந்த இடத்துல வச்சு கட்டினோம்னா அந்த புண்கள் ஆறும். அதே மாதிரி இந்த குழிப்புண்ணில் வச்சு கட்டினோம்னா அந்த குழிப்புண்ணில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து செத்துருச்சுனாலே அது வந்து சரியாக வளர ஆரம்பிச்சிடும். குழி வந்து மேடேறி வரும். குழி மேடேறி வரணும்னா அதோட சேர்த்து கரிசலாங்கண்ணியும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி அதில் வச்சு கட்டணும். கரிசலாங்கண்ணியை ஏன் வச்சு கட்டணும்னா முதல் நாள் சிறுதும்பை, 2வது நாள் கரிசலாங்கண்ணி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட்டணும். கரிசலாங்கண்ணியும் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சு கட்டும்போது வெங்காயத்தினுடைய காரத்தன்மையும் கரிசலாங்கண்ணியினுடைய காரத்தன்மையும் ஒன்று சேரும். கரிசலாங்கண்ணிக்கு இன்னொரு பேர் என்னன்னா அருவா தாங்கின்னு பேர். அருவா தாங்கினா நம்ம நிலத்தில் வந்து கருதை இருக்கும்போது தெரியாதனமாக விரலெல்லாம் துண்டா அறுத்துருவாங்க. உடனே அங்கே அந்த கரிசலாங்கண்ணி இலையை அடித்து அப்படியே வச்சு கட்டிட்டோம்னா அந்த கட்டின இடமும் தெரியாது, சதை ஒட்டிக்கிறோம். எவ்வளோ கெட்டு போய் ரத்தம் வந்தாலும் உடனே நின்றுடும். அந்த அளவுக்கு அந்த கரிசலாங்கண்ணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது. கரிசலாங்கண்ணியை வாயில் ஒதுக்குனா இருமல் வராமல் பாதுகாக்கும். அடிப்பட்ட காயத்தில் வச்சு கட்டினோம்னா அந்த காயத்தை வந்து சரி பண்ணக்கூடியது. அதனால் சில ஊரில் கரிசலாங்கண்ணியை கரிசாலைன்னு சொல்லுவாங்க, கரப்பான்னு சொல்லுவாங்க. சில ஊரில் அதுக்கு பேர் அருவா தாங்கின்னு சொல்லுவாங்க. இந்த அருவா தாங்கின்னு சொல்கிற அந்த கரப்பாங்குலையை சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி வச்சு அந்த குழிப்புண்ணில் வச்சு கட்டினோம்னா அந்த எங்கே இல்லாத ரத்தத்தையும் மீண்டும் வர வைக்கும். ரத்தத்தை மீண்டும் வரும்பொழுது அந்த குழிப்புண்ணில் வந்து ரத்தம் வந்துச்சுனாலே சதை வளர ஆரம்பிச்சிடும். சதை வளரும்போது இயற்கையாக நம்ம உடம்பை சரி பண்ணும்.
நம்ம உடம்பை சரி பண்ணுறது தான் பார்க்கணும். நம்ம அதை விட்டுட்டு அந்த இடத்த வந்து வேறு ஏதாவது சதை ஒட்டுறோம் வைக்கிறோன்னா அது திருப்பி போய் அந்த இடத்துல இருக்க கிருமி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒட்ட விடாது. அதனால் நீங்கள் முதல்ல வந்து சிறுதும்பையை கசக்கி வச்சு கட்டணும், அரைச்சி வச்சு கட்டக்கூடாது. ரெண்டாவது கரிசலாங்கண்ணி இலையோட சின்ன வெங்காயத்தை அரைச்சி மறுநாள் வந்து அதையும் ஒரு நாள் தான், ஒரு நேரம் வந்து 1 மணி நேரமாவது அந்த புண்ணை வந்து காத்தாட விடணும், வெளிக்காற்று அது மேலே படணும். கட்டி வச்சுக்கிட்டே இருந்தாலே கட்டு புண்ணாயிடும். இந்த தினந்தோறும் கட்டிகிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த புண்ணை வந்து காற்று படவே விட மாட்டாங்க. காற்று படவே விடலன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே போகும்போது நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வர்றதுக்கு காரணம் இந்த வலியை பூரா நம்ம நெஞ்சு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. அந்த வலியினுடைய வலி அதே இடத்துல போச்சுன்னா நெஞ்சு வலிக்காது. குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த புண் வந்து அதிக நாள் இருந்தால் அந்த புண் ஆறாமல் போகிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இந்த மருந்தை வந்து பயன்படுத்தணும். இந்த கரிசலாங்கண்ணி இலையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி வச்சு கட்டுங்க. மருதாணி இலையை அதுக்கடுத்து 3ஆவது நாள் அரைச்சி வச்சு கட்டினோம்னா அந்த புண்கள் வந்து சீக்கிரம் மாறி கால் பழைய நிலைக்கு வரும். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் மோகன்ராஜ் என்பவர் நாகர்கோயிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அவருடைய குழந்தைக்கு வந்து நாக்கில் வந்து புண் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லி போய் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து சத்து பற்றாக்குறையால் தான் இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு 4-5 இடத்துல டாக்டருங்களை போய் ஆலோசனை கேட்கும்போது சத்து பற்றாக்குறையில் தான் அவங்க நாக்கில் புண் வருதுன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்கில் வெள்ளையாக மாசு வேறு படிஞ்சிருக்குது, அதுவும் வந்து சரியில்லை அப்படின்னும் போது அது அப்படி தான் வரும்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அவர் வந்து இதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன், நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இதுக்கு ஏதாவது மருத்துவம் உண்டா என்று கேட்குறாங்க. கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து நம்ம குளிப்பாட்டி முடிஞ்சதும் நல்ல ஒரு 5 நிமிஷம் பொறுத்து உடலெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எண்ணெய் தேய்க்கணும். தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி குழந்தைகளை வளர்த்து வந்தோம்னா உடல் சூடு கட்டுப்படும். உடல் சூடு கட்டுப்பட்டாலே வாயில் புண்ணே வராது. படுக்க போடும்போது மெத்தையில் படுக்க போடுறாங்க, மெத்தையில் படுத்திருந்தாலே உடல் சூடு அதிகமாகும். அந்த குழந்தைங்கள்லாம் கோரப்பாயில் படுக்கணும். கோரப்பாயில் படுத்தா உடல் சூடு இருக்காது. அதை விட்டுட்டு நம்ம பிளாஸ்டிக்கில் இருக்குது பார்த்திங்க, அந்த பாயில் படுக்க போட்டாலும் உடனே 2 மணி நேரத்தில் வாயில் புண் வந்துடும். அதனால் அந்த பிளாஸ்டிக் பாயில் படுக்க விடாமல் நல்லா வந்து கோரப்பாயில் படுக்க விடுங்க. கதர் துணியை கீழே விரித்து அந்த பாய் மேலே விரித்து படுக்க விட்டு வந்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து உடல் சூடு வந்து ஒரே சீராக இருக்கும். ஒரே சீராக இருந்தால் வாயில் புண் வராது. புண் வராமல் இருக்கணும்னா நம்ம மணத்தக்காளி கீரையை கடைஞ்சி அதை வந்து நல்ல சீரகம், மிளகு, வெங்காயம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சூப்பை வந்து ஒரு 1/2 டம்ளர் அந்த சிறுவருக்கு 2.5 வயசு பையனுக்குன்னு சொல்லியிருக்காங்க, அந்த 2.5 வயசு பையனுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா வாயில் உள்ள புண்களும் வயிற்றில் உள்ள புண்ணும் சரியாகும். வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயில் புண்ணே வரும். வயிற்றில் புண்ணு இல்லாமல் வாயில் புண்ணே வராது. வாயில் புண்ணு வந்துருச்சுன்னா வயிற்றுக்குள்ளே புண்ணு வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உடல் சூடு அதிகரித்தா அதை வந்து நமக்கு அடையாளம் தெரிவிக்கத்தான் நமக்கு வாய் வழியாக காட்டுது. வாயை திறந்தாலே அனல் மாதிரி வரும். அவங்கள பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்து வாய்க்கு நேராக கையை கொண்டு போய் வச்சோம்னா அந்த அனல் காற்று வரும். ஏன்னா உள்ளே இருக்கிற அனல் முழுவதும் வாய் வழியாக வரும்போது நாக்கு வந்து ரொம்ப மென்மையானது, அந்த இடம் வந்து அதிகமாக புண்ணாகக்கூடியது. நாக்கே புண்ணாயிருக்கும் போது உள்ள குடல் முழுவதும் புண்ணாயிருக்கும். அந்த குழந்தை வந்து சரியாக சாப்பிட முடியாது. சாப்பிட முடியலன்னா சத்து பற்றாக்குறையாகிறது கண்டிப்பாக அது ஆகும். ஏன் சத்து பற்றாக்குறையாகுதுன்னா சாப்பிடாத குழந்தைக்கு சத்து பற்றாக்குறை தான் வரும். அதை சாப்பிட வைக்கணும்னா நம்ம மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரையை பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சம் தண்ணியை தெளித்து அதோடு சேர்ந்து வெங்காயங்கள் சேர்த்து சின்ன வெங்காயத்தையும் அரிஞ்சு நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதோட ஒரு 10 மிளகு சீரகம் போட்டு அந்த தண்ணியை வடிகட்டி கொதிக்க வச்ச தண்ணியை சூப்பை வந்து வடிகட்டி அதை ஒரு 1/2 டம்ளர் தினந்தோறும் கொடுத்துட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற புண் ஆறும். வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறுனா வாயில் இருக்கிற புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை பேசினா கூட வாயில் நாற்றம் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கும். இந்த மலச்சிக்கலை போக்கணும். மலச்சிக்கல் இருந்தாலே குழந்தைகளுக்கு வந்து வாயில் நாற்றம் வரும், புண்கள் ஏற்படும். கேப்பக்கூழ் கொடுக்கக்கூடாது. கேப்பக்கூழ் கொடுத்தா அந்த கேப்பக்கூழ் வந்து ஒட்டிக்கு வெல்லும், பிசின் மாதிரி ஒட்டி அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேதனையை உண்டு பண்ணும். அதனால் கேப்பக்கூழ் வேணாம், கம்மங்கூழ் கொடுக்கலாம். கம்மங்கூழ் கூட நல்ல பால் கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். மோர் கலந்து கொடுத்தாலும் நல்லது தான். ஆனால் புளிக்காத மோர் தான் ஊற்றணும், புளிச்ச மோர் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி புண்ணு இருக்கிறவங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற உணவை கொடுத்தோம்னா புண்ணு அதிகமாகுமே தவிர குறையாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பழரசம் கொடுக்குறேன், நம்ம பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன், இல்லைனா ஆரஞ்சு பழம் ஜூஸ் குடிக்கிறேன், இதெல்லாம் கொடுத்தோம்னா புண்ணு அதிகமாகுமே தவிர குறையாது. நிறைய பேர் அந்த இது வந்து தெரியாமல் இந்த தவறை செய்கிறாங்க. நம்ம குழந்தை வந்து சாப்பிடல, கொஞ்சம் ஜூஸ் இனிப்பாக இருக்குது அதை கொடுத்தா சாப்பிடுமே நினைக்கிறாங்க. இனிப்பாக இருக்குது, எலுமிச்சம்பழம் ஜூஸாக இருந்தாலும் ஒரு பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தா
அதனுடைய அந்த சிட்ரிக் ஆசிடினுடைய அளவு குறையும். மாதுளம்பழம் ஜூஸாக இருந்தாலும் தண்ணி நிறையா சேர்க்கணும். இந்த மாதிரி வாயில் புண்ணு இருந்துச்சுனாலே தண்ணி அதிகரிக்கணும், ஜூஸை வந்து குறைக்கணும். அந்த முறையில் கொடுத்தோம்னா எந்த தவறும் வராது. ஒரு பழத்தை அப்படியே அடித்து அப்படியே குடிக்க கொடுத்தோம்னா அது வயிற்றில் போனதும் புண்கள் அதிகமாக ஆகுமே தவிர குறையாது. நம்ம சத்து கூடுன்னு நினைக்கிறோம், சத்து கூடாது. புண்ணு அதிகமாக ரத்தங்கள் உள்ளே வெளியாகி மலத்தில் வந்து ரத்தம் போக ஆரம்பிச்சிடும். ரத்தம் போனால் அதுக்கடுத்து பயப்பட ஆரம்பிச்சிடும். அது வந்து எந்த ஒரு தவறும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவு இன்றைக்கி என்ன சாப்பிட்டாங்கன்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அன்றைக்கி வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் குடிச்சிருப்பாங்க, இல்லை எலுமிச்சம்பழம் ஜூஸ் நேரடியாக புழிஞ்சு அரை டம்ளருக்கு ஒரு பழத்தை புழிஞ்சு குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மலத்தில் வந்து ரத்தம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அது போனதுமே அந்த புண் மேலே பட்டதும் புண்ணு அதிகரிச்சிடும். நம்ம கையில் புண்ணு இருந்தால் சொரிஞ்சு விட்டால் எப்படி ரத்தம் வருதோ அந்த மாதிரி இந்த பழச்சாறு போய் மேலே பட்டதும் சொரிஞ்சு விட்டா மாதிரி ஆகி குடல்களில் உள்ள புண்கள் வந்து அதிக வேதனை ஆகிடும். அதனால் ஒரு பழம்னா எந்த பழமாக இருந்தாலும் அதோட 2 லிட்டர் தண்ணியை கலந்துட்டோம்னா அதனுடைய தன்மை குறைஞ்சி அந்த எரிச்சல் குறைஞ்சிரும். எரிச்சல் குறைஞ்சா ரத்தம் அதிகரிக்கும். அதை சிறுக பருகி வந்தாங்கன்னா அவங்க உடலில் வந்து ரத்தம் ஊறும். கீரை, மணத்தக்காளி கீரை தினந்தோறும் அவங்களுக்கு கொடுக்கணும். மணத்தக்காளி கீரையை கொடுக்க அவங்க வயிற்றில் இருக்க அந்த சிறுவனுடைய வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறும். காட்டாமணக்கு நம்ம சொல்லியிருக்கோம், காட்டாமணக்கு பால் எடுத்து நாக்கில் அப்படியே வாயில் வச்சு உறிஞ்சி பல் விளக்க சொன்னாலும் அந்த நாக்கில் உள்ள புண்கள் ஆறும், நாக்கு வந்து சுகமாக இருக்கும். இந்த புண் ஆறுறதுக்கு இந்த முறையை கையாண்டிங்கன்னா அந்த குழந்தைய வந்து நல்லாகும். இது போல் எத்தனை குழந்தை இருந்தாலும் யாருக்கு எந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் இந்த மருத்துவத்தை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.